மாலை சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் நம்முடைய வீட்டில் முருகப்பெருமானை நினைத்து எப்படி தலை குளிப்பது? நம் குளிக்கக்கூடிய தண்ணீரில் எந்தெந்த பொருட்களை எப்படி சேர்க்கலாம்? குளிக்கும்போது முருகனின் எந்த நாமத்தை உச்சரிப்பது? ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவினை பார்க்கும்போதே தண்ணீர் தயார் செய்ய துவங்கிவிடுங்கள். ஒரு சின்ன சொம்பு அல்லது ஏதாவது சுத்தமான பாத்திரம் எடுத்து கொள்ளுங்கள். அந்த பாத்திரம் நிரம்ப தண்ணீர் எடுத்து கொள்ளுங்கள். அதில் 6 துவரம் பருப்பு, 6 சிட்டிகை மஞ்சள் தூள், 6 சிட்டிகை சந்தனப்பொடி அல்லது சந்தனக்கட்டி, கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சமாக பன்னீர் ஊற்றி இந்த தண்ணீரை ஒரு மூடி போட்டு அப்படியே ஓரமாக வைத்து விடுங்கள். இந்த தண்ணீரில் போடப்பட்டிருக்கும் பொருட்கள் அனைத்தும் அந்த தண்ணீரோடு சேர்ந்து ஊறட்டும். இந்த பொருட்கள் எல்லாமே முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பொருட்கள். பிறகு மாலை சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் இந்த தண்ணீரை வடிகட்டி எடுத்து கொள்ளுங்கள். இந்த தண்ணீரை கையில் வைத்துக்கொண்டு ஓம் முருகா, குருமுருகா, அருள்முருகா என்ற இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லி இந்த தண்ணீரை குளிக்கின்ற தண்ணீரோடு இந்த சக்தி வாய்ந்த முருகன் அருள் பெற்ற தீர்த்தத்தையும் சேர்த்து ஓம் முருகா, ஓம் முருகா என்ற நாமத்தை மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இந்த தண்ணீரை கொண்டு தலைக்கு குளித்து விட்டு வரவும். ரொம்ப உடம்புக்கு முடியாதவர்கள் காலையில் தலை குளித்து விட்டோம்,